சாப்பாடு கொஞ்சம் பெண் பிள்ளைங்களை நாங்கள் கவனித்தது என்னன்னாக்கா எங்கள் உடம்பு வெயிட் போட்டுருமோன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய நேரம் கொடுத்து அவங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் வந்தால். வணக்கம். பிராண புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் மீரா ரமேஷ், உளவியல் நிபுணர். இன்றைக்கி குழந்தைங்களை வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். அடலசென்ஸ்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறது இளமை பருவம், வளரும் பிராயம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த 12 வயசு 13 வயசில் வர்றப்போ அவங்க சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகுறாங்க. பெண்களுக்கு இது நல்லா உங்களுக்கு மாதம் அவங்களுக்கு வர மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், மாதவிடாய் சுழற்சி. அது மூலிமா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒன்று வளர்ச்சிகள் கண்ணுக்கு தெரியப்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் அவங்களுக்கும் சில மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது உடம்பு ரீதியாக மட்டும் இல்லை, எப்போ உடம்பு ரீதியாக இவ்வளோ மாற்றங்கள் வருதோ கண்ணுக்கு தெரியாமல் அவங்க உள்ளத்துலேயும் மாறிக்கிட்டே தான் வருது. இது அந்த உள்ளத்தில் மனசில் உடம்புலையும் இந்த மாற்றங்கள் வர்றப்போ அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதத்துலேயுமே மாறுதல்கள் நம்ம கண்கூட பார்க்கலாம். பெண்களை கேட்டால் அவங்களுக்கு சில நேரம் வெக்கம் அதிகமாக இருக்கலாம், சங்கோஜம் படுறது நிறைய பார்ப்போம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றது முதல்ல பார்ப்போம். எது சொன்னாலும் கேட்க முடியாதுன்ற மாதிரி அடமெண்ட்டாக இருக்கிறது, பிடிவாதம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அது அவ்வளோ கிளியராக தெரிகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, அப்பாக்கள் அந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய நேரம் கொடுத்து அவங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் வந்தால் எப்படி ஒரு பெண் பிள்ளை அம்மா கிட்ட பேசுகிறாங்களோ, இல்லை எப்படி அம்மா ஒரு பெண் பிள்ளைக்கிட்ட பேசி சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்களோ, அந்த மாதிரி அப்பாக்களும் ஆண் பிள்ளைகளோட அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேசினாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னாக்கா பொருள் ரீதியாக அவங்களுக்கு கேட்க தெரியும். ஆனால் மன ரீதியாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாத வாசி தான் அந்த வேகம் அவங்களுக்குள்ளே வரும். அதே நேரத்தில் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றது எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் பெண் பிள்ளைங்களை நாங்கள் கவனித்தது என்னன்னாக்கா எங்கள் உடம்பு வெயிட் போட்டுருமோன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க சாப்பிட்றது அப்போ இருந்தே குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது டிவி தாக்கம், சினிமாவுடைய தாக்கத்தினால நம்மளும் ஒரு ஆக்ட்ரஸஸ் மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் அதுக்குன்னு ஒரு அட்டவணை இல்லாமல் ஒரு டைம் டேபிள் இல்லாமல் இஷ்டத்துக்கு டயட்டுன்னு சொல்லிட்டு அதனால உடம்புக்கு வேறு பாதகங்கள் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆண் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவங்க குரூப்பில் அவங்க பெரிய ஹீரோவாக இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. கண்மூடித்தனமாக அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வழி நடத்திட்டு போகிறதுக்கு அப்பாக்கள் அம்மாக்கள் முதல்ல நேரத்தை கொடுக்கணும். ஆண் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் நிறைய இருக்கும். இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்குறது எப்படி இருக்கணும்னாக்க, நீ என்ன செஞ்சாலும் உன்னோட நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது. ஆனால் நீ பத்திரமா இருக்கணும், அது ஒண்டி தான் எங்கள் குறிக்கோள் அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கணும். கோபம் வர்றப்போ அது எப்படி கட்டுப்படுத்த போகிறோன்னாக்கா, வெளியில் எல்லாருமே அதுக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கோபத்தை எப்போதுமே கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கோபம் ஏன் வருது, எப்போ வருதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அது நம்ம ஒரே நாளில் எடுத்துகிட்டு வர முடியாது. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்து பேசிட்டாக்கா அவங்களுக்கு கிளியர், அவங்களுக்கு புரிகிற மாதிரி. நாங்கள் கவனித்ததில் என்னன்னாக்கா, நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் எப்போதுமே பேரண்ட் லெவல்லேருந்தே பேசுகிறாங்க குழந்தைங்க கிட்ட. கண்டிப்பாக அது கூடாது. சில இடத்துல நீங்கள் அவங்க லெவலுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அவங்களுக்கு பிடிப்படும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அவங்களுக்கு படிப்போட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்பு இல்லாமல் பாட்டு பாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, எல்லாத்துலேயும் நம்ம குழந்தைங்க டாப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டியூஷனில் போட்டுட்டு நான் பணம் கட்டுறேன், நீ போய் கற்றுக்கிற, அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனாக்கா எங்கள் அப்பா இதற்கெல்லாம் எனக்கு செலவு பண்ணது கிடையாது, நான் பண்ணுறேன், இல்லை உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர அந்த குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது கேட்குறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. பணம் கட்டினா நீ போகிற அப்படின்னாக்கா வேண்டாம் வெறுப்பாக போகிறப்ப எந்த குழந்தைக்கும், பெண் குழந்தைங்களை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நீ பாட்டு கற்றுக்கணும், நீ பரதநாட்டியம்னா அந்த பொண்ணு கற்றுக்கிறானாக்கா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் போட்டு திணிச்சோம்னாக்கா அந்த குழந்தைங்க என்ன நினச்சிக்குது, எல்லாமே செஞ்சு ஆகணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றப்போ அவங்களுக்குள்ள
பெற்றோர்கள் தெரியாமல் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு வாய் திறந்து சொல்ல தெரியுது, சில குழந்தைங்க அது உள்ளேயே போட்டுட்டு வர்றப்போ மன ரீதியாக அவங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் வருது. இல்லை பதட்டம், நான் செய்யலைன்னாக்கா, நான் வந்துட்டு அந்த லெவலுக்கு இல்லைன்னாக்கா நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு தோற்று போனவள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா மனசு. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், இதுக்கு நம்ம பின்னாடி வரோம், இதில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.